அனைவருக்கும் வணக்கம். நான் அருள்குமரன். தினமும் ஃபேஸ்புக்கில் 8 மணிக்கு நீங்கள் எப்படி செய்திகள் பார்க்கிறீர்களோ அதே போல் 8 மணிக்கு தொடர்ந்து லைவ் செய்ய வேண்டும் என்ற ஒரு பணியை மேற்கொண்டிருக்கிறேன். இனி தொடர்ந்து தினமும் 8 மணிக்கு பார்க்க நேரிடும். இன்றைக்கு மிக முக்கியமாக நடந்து கொண்டிருக்கிற காவிரி பிரச்சனை, காவிரி நதிநீர் இருக்கிறது இல்லைங்களா, அந்த பிரச்சனையை பற்றி பேசுங்கள் என்று அண்ணன் ஒருவர் அவர் ஒரு கமெண்ட் செய்திருந்தார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நான் பார்க்க இருப்பது காவிரி நதிநீர் பிரச்சனை பற்றியான ஒரு வரலாறு. காவிரி பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். காவிரியுடைய வரலாறு பற்றி முழுவதுமாக இன்றைக்கு பார்க்கிறோம். காவிரியுடைய பிரச்சனை என்பது எப்பொழுது தொடங்கப்பட்டது என்றால் கிட்டத்தட்ட 135 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது 135 வருடங்களுக்கு முன்பாக இருந்து இந்த பிரச்சனை தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது. அந்த காலகட்டத்தில் அது மைசூர் அரசருக்கு கீழ் இருந்தது. இங்கே சென்னை மாகாணமாக இருந்தது பிரிட்டிஷ் அரசாட்சி காலத்தில். ஏறக்குறைய 1892 இந்த பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்டது. அப்பொழுது மைசூர் அரண்மனை இருக்கிறது இல்லையா, அது அங்கே ஒரு அணை கட்ட வேண்டும் என்ற ஒரு பிரச்சனை வருகிறது. அப்பொழுது தமிழ்நாடு, அங்கே நீங்கள் அணை கட்டினார்கள் எங்களுக்கு இங்கே தண்ணீர் குறைந்து விடும் என்று ஒரு பிரச்சனை ஓடுகிறது. அது பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டே போகிறது. பிறகு 1924ஆம் ஆண்டு ஒரு ஒப்பந்தம் ஆகிறது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழ்நாடு வழக்கு 2018 வரை இப்பொழுதும் காவிரி சார்ந்த வழக்குகள் போகும்பொழுது அந்த ஒப்பந்தத்தை தான் பெரிய அளவில் அந்த ஒப்பந்தத்தை பற்றி தான் தமிழ்நாடு அரசு எடுத்து வைக்கும், நீதிமன்றங்களில் எடுத்து வைக்கும். இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிற ஒரு ஒப்பந்தம். காவிரி நதிநீர் பங்கீட்டில் அந்த 1924 போடப்பட்ட ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் அங்கே KRS அணை கட்டிக்கொள்ளலாம் என்று ஒரு ஒப்பந்தம் இடப்பட்டது. இங்கே தமிழ்நாட்டு மேல்வணையை கட்டிக்கொள்ளலாம் என்ற ஒரு நிலை இருந்தது. தமிழ்நாட்டுக்கு